श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत। श्री शंकर विजयम शंकराचार्य चरितम अनेकमा இன்னைக்கு நம்ம அதை முடிவு செய்ய போறோம். கடந்த சத்சங்கத்தில் ஆச்சாரியர் அவருடைய சிஷ்யாளு கூட பல விஷயங்களை அவங்க கேள்விகளை கேட்க அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. அதிலோ சித்சுக ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி அவருடைய பர்சனல் கேள்வி இல்லை, அவருக்கு ஏதோ சந்தேகம் இல்லை, ஆச்சாரியருடைய ஆயுஷ் இப்போ முடிகிற சமயம் வந்துச்சு அப்படின்னு. இப்போ 31 வருஷம் சங்கரருக்கு. சித்சுகனுக்கு நல்லா தெரியும் 32 வயசுதான் வருஷம்தான் இவர் வாழ்வார் இந்த சரீரத்தில் அப்படின்னு. அப்போ இந்த திவ்ய அவதாரம், ஞான கலா அவதாரம் இது முடிகிற சமயம் ஆயிட்டனே உள்ள கவலை இருக்கு. அதனால ஒரு நாள் சங்கரர் தனியா உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரு, ஆச்சாரியரே நீங்க உண்மையா யாரு? நீங்க சிவனா விஷ்ணுவா? என்ன தெய்வ பாவத்திலேயே பார்த்து தெய்வமாவே நினைச்சுக்கிட்டு நடமாடுற தெய்வமா பாவிக்கிறவங்க இந்த சிக்ஷால் எல்லாம் அப்படி கேட்கிறாரு. அதுக்கு ஆச்சாரியர் ஒரு மந்தஹாசம் சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகம் அப்ப அதுக்கு முன்னாடியே அவர் கம்போஸ் பண்ணி பாடினதா இருக்கும். என்னன்னது நிர்வாண மஞ்சரணி, அதுல 18வது ஸ்லோகம். 18 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல நிர்வாண ஷட்கத்திலும் 6 ஸ்லோகங்கள் இருக்கு. நிர்வாண தசகத்துல 10 ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லாத்துடைய சாராம்சம் ஒண்ணுதான். அங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஸ்லோகம் வேற எந்த பதில் சொல்லல. यदाकाश सर्वगं शांत यदाकाशवत् सर्वगं शान्तरूपं परं ज्योतिराकार शून्यं वरेण्यं यदाद्यन्तशून्यं परं शङ्कराख्यं यदन्तर्विभाव्यं तदेवाहमस्मि. நான் யாருன்னு கேட்ட இல்லை நீ. பொதுவா நிர்வாண ஷட்கத்திலோ நானோ மனோபுத்தியகங்கார சித்தானி நாகம் ந ஸ்ரோத்ர ஜிம்ஹே ந கிராண நேத்ரே அப்படின்னு ந வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூபः சிவः அகம் சிவோகம் சிவோகம். இங்க ததேவாஹமஸ்மி, அதாவதா நான் இருக்கேன். எதாவா இருக்கேன்?
எப்படி ஆகாயம் போல் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற சாந்த ரூபமா இருக்கிற பரம்பொருளா இருக்கிற எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிற, ஆனா அதுக்கு ஒரு ஆகாரமே இல்லை. அந்த ஆனா வரேண்யம், வரிக்கத்தக்கது, வழிபடத்தக்கிறது, ஆதி அந்தம் இல்ல, சூன்யம். அது பரம். இந்த பரம் வார்த்தை 2 வார்டு சொல்றாரு. ஆனா இது ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது, தோணுறது நான் 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 అని. எது அந்தர்விபாவியம், இதெல்லாம் அதே, அதுதான் நான், அதேதான் நான், ததேவ அகமஸ்மி. இப்படியெல்லாம் நிர்வாண மஞ்சரி மொத்தம் பாடியிருக்காரோ என்னமோ தெரியல அந்த சமயத்துல. இதை கேட்டதுக்கு அப்புறம் சித்சுக ரொம்ப நிஷப்தமாயிட்டான், மௌனமாயி. அதுக்கு பிறகு அப்புறம் இப்படிப்பட்ட ஞானிகள் இந்த லோகத்தில் எப்படி சஞ்சரிக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழறாங்க, அவங்களும் இந்த சரீரம் வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கௌபீன பஞ்சகம்னு சொல்லி ஒரு யதி பஞ்சகம், அதுக்கு பேரு. 5 ஸ்லோகங்கள் இருக்கிற யதி என்ன எப்படி இருப்பான் அப்படின்னா, கௌபீன தாரணம் பண்ணிருக்கிறான்னு ஒன்னும் பொசிஷன் இல்லாம நம்ம ரமணர் போல். அதனால அதை கௌபீன பஞ்சகம்னு சொல்லப்படுறது. அது சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யதி பஞ்சகமானா, அதுல அது பாடுறான். அதுக்கு முன்னாடியே சங்கரர் ஏதி பாடியிருப்பாரு. அது இவரு மனப்பாட்டமா இருக்குது. அதுல அது மொத்தம் பாடுறான். அதுல ஒரு ஸ்லோகம் பாருங்க. டைம் இருந்த இப்போ அதுக்கு படிப்போம். அதெல்லாம் நம்ம வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தஹ. வேதாந்த வாக்கியத்தில் எப்பவுமே அதை நினைச்சிட்டே கேட்டியோ, ஸ்மரணம் பண்ணிக்கிட்டியோ, நிதிதாசமுடியோ, அதுலயே ரமிச்சிட்டு இருக்கிறவங்க, ஆனந்தப்படுறவங்க. வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தஹ பிக்ஷான்ன மாத்திரேஷு ச துஷ்டிமந்தஹ. அப்படி போய் கை நீட்டி இவ்வளவு 2 வாட்டியோ இல்ல ஏதோ அந்த கமண்டலத்துல வாங்கி அவ்வளவு பிக்ஷான்ன மாத்திரேன துஷ்டிமந்த, திருப்தி படுறவங்க. நிறைய கேரியர் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க பிக்ஷை. நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பிச்சைக்காரன் வரும்போது அப்படி துணி கட்டிட்டு வருவான் இல்லையா, அப்படி காட்டுவான். அந்த வீட்டுல என்னமோ போட்டாங்க, இந்த வீட்டுல என்னமோ போட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவரு போய் அப்புறம் லைட்டு கீழே உட்காந்துட்டு பார்ப்பான், என்ன பிரிக்க முடியும், ஏதோ வடை போல் ஸ்வீட் போல் இருந்து எடுக்கலாம். மிச்சம் இந்த எதிகள் அப்படி 5 வீட்டுக்கு போகலாம். ஓகே, யார் என்ன கொடுப்பாங்க, 3 வீடு இப்படி எல்லாம் ஏதோ நியமம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரே பாத்திரம் தான். சாம்பாருக்கு ஒன்றும், பொரியலுக்கு ஒன்றும், அப்படி எல்லாம் போட்டாச்சு. அது வேற சொன்னோம் இல்லையா, இவங்க அப்புறம் துணி ஜோலி சொல்லுவாங்க இல்லையா, அதுல எடுத்துக்கிட்டானு சரி, இதுல பாத்திரம் ஏதோ அது. அப்புறம் நதிக்கரைக்கு அங்க எட்ட போயிட்டு துணியில எல்லாம் போட்டாச்சு இல்ல, அதெல்லாம் துணியில தண்ணியில இப்படி முக்கிட்ட எக்ஸ்ட்ரா உப்பு காரம் எல்லாம் போயிடும். அப்புறம் மென்றதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா சாப்பிடலாம். இப்படி அப்படிதான் வாழ்ந்தாங்க. இப்ப கூட அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. நாக்குக்கு ருச்சி தெரியக்கூடாது, எதுவுமே இல்லை. உயிர் சரீரம் நிக்கணும், அவ்வளவுதானே. திரும்பி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு
நிதித்தியாசனம் தியானம் பண்றதுக்கு இருக்கணும். அப்புறம் நடந்து போய் திரும்பி வாங்கி சாப்பிடணும். இவ்வளவுதான். பிக்ஷான்ன மாத்திரேஷு துஷ்டி மந்த. அப்புறம் அசோகவந்த கருணைக்கவந்த கரணைக்க இல்ல கருணைக்கன்னு சொல்லப்படும். அசோகவந்த சோகமே இல்லை, எந்த ஒரு பாதரேஷனே இல்லை, எதை பத்தி நினைச்சுக்கிறதோ கவலைப்படுறதோ எப்படி இருக்கும் ஆனந்தம். அசோகவந்த கரணைக்கவந்த. கரணம்னா மனசு மனசா வாச்சா கர்மனா அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, ஏகம். அதனால உள்ள நினைச்சுக்கிறது வேற, சொல்றது வேற, நடத்துற விதானம் வேற இல்ல. யார் இவங்க? கௌபீனவந்தஹா கலு பாக்யவந்தஹா. ஜஸ்ட் ஒரு அந்த கௌபீனம் மட்டும் கட்டி இருக்காங்களே, வேற இன்னொரு தூளி. ரமணர் மேல குகையில அங்கெல்லாம் இருக்கும்போதும் அதே 2 இருக்கும், அவ்வளவுதான். ஒன்னு தோச்சிட்டு காய போட்டா இன்னொன்னு வச்சுக்க வேண்டியதுதான். அது எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியல. அது ஏதாவது எலி கடிச்சிச்சுன்னா போச்சு, இன்னும் யாராவது இன்னொரு துண்டு கடிச்சா திரும்பி அது இப்படிதான் துண்டே 2 பண்ணிட்டா. சொன்னோம் இல்லையா? அந்த கௌபீனம் ஓட்ட ஆயிடுச்சுன்னா அந்த கௌபீனம் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கௌபீனம் கோவனம். கௌபீனம் அபினவன கூட புரியுறது உங்களுக்கு இல்லையா? அதுல ஒரு நூல் எடுத்துட்டு காட்டு முள் எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓட்டை போட்டு அது வச்சு அந்த ஓட்டல்ல வச்சுட்டு வர இங்க தேவைப்பட்ட அந்த அளவு. கௌபீனவந்த. நமக்கு கப்போடு துணி இருக்கு, என்ன கட்டிக்கிறதுன்னு பிரச்சனையா இருக்கு. ஜனகர் யாக்ஞவல்கர் விஷயம் ஒரு கதை வரும்போது அப்படிதான். யாக்ஞவல்கர் பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஜனகர் தினந்தோறும் அங்க போவார். ராஜ்யம் ஊரு கொஞ்சம் அங்க எங்கோ ஆசிரமம் இருக்குன்னு நிறைய சிஷ்யர்கள் எல்லாரும். ஒரு நாள் அங்கெங்கோ நெருப்பு பிடிச்சி ராஜ மாளிகையில நிறைய புகையா அப்படி எல்லாம் வருது. யாரோ ஒரு தகவல் சொன்னாங்க. யாரு குருன்னு கூட கேட்காம எழுந்திரிச்சு யாரு சிஷ்யர்கள் இங்க கேட்கறவங்க எல்லாரும் குருஹஸ்தர்களும் சிஷ்யர்கள் எல்லாம் ஓடி போயிட்டான். கடைசியில ஜனகர் மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்க. சரி, எதுக்கு இவங்க ஓடி போயிட்டாங்கன்னா, அங்க துண்டு நெருப்பு பிடிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு அங்க காய போட்டிருக்காங்க கொட்டம் பக்கத்துல. அது காப்பாத்துக்கிறதுக்கு ஓடி போயிட்டாங்க. ஜனகர் ராஜமாளிகை ராஜ்யமே என்ன ஆக போறதோ தெரியல, ஆனா எழுந்திருக்கல. அதன் அர்த்தம் நிர்லட்சியம். அவருடைய ராஜ்யத்து மேல அவருக்கு இல்லைன்னா அப்படி இல்லை. நான் இப்போ இங்க நின்று ஓடி போய் பதற்றத்தோட ஏதாவது பண்ணி பிரயோஜனம் இல்லை. அங்க இருக்கிற அந்தந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, பண்ணுவாங்க. பாருங்க ஸ்ரத்த. அது வேற. அந்த ஓடி போனவங்க என்ன இதேதான், ஒரு கவுனம் துண்டு ஏதோ அந்த காய போட்டிருக்காங்க, அதுக்கு ஓடி போறாங்க. சரி, இதுதான் கௌபீன பஞ்சகம் சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து காமாட்சியா கிளம்பி போறாங்க. காமரூபா கூட அதுக்கு பேரு. எங்க இருந்து இது முன்னாடி எங்க இருக்காங்க? கயலும் இருக்காங்க. விராட் ராஜ்யம் வழியா கோகுரம் அనే இடத்துல இருந்து அப்புறம் தாமிரலிப்தா அப்படின்னு இருக்கிற ஒரு ஊரு, ஒரு பெரிய இடம், நகரம். அது எங்க இருக்குன்னா ரூபநாராயண அనే நதிக்கு பக்கத்துல இருக்குது. இந்த ரூபநாராயண நதி இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட் இந்த பெங்கால் சந்திக்கிற அந்த இடம், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லலாம்.
ரூபநாராயணா இந்த நதிக்கு பேரு. அப்புறம் அந்த இடம் எல்லாம் கூட அங்க கொஞ்ச நாள் இருந்தாரு. ஆச்சாரியோட உபதேசத்தினால எல்லாமே வைதிக ஆச்சார தர்மத்தோட அவங்க எல்லாம் திரும்பி நல்ல ஜெய் ஜெய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது பிரசித்தம் ஆயிடுச்சு அந்த இடம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த இடங்கள் எல்லாமே அந்த சமயத்துல இவர் யாத்திரைக்கு திக்விஜய யாத்திரை பண்ணும்போதோ பௌத்த மதங்கள் தானே, ஜெயின இவங்க எல்லாரும். அந்த இடம் காமாட்சியா అనేది இந்த இடத்துல புத்த மதத்திலேயே தாந்திரிகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் புத்த மதத்திலே தாந்திரிகத்தை அனுசரிக்கிறவங்களும் வந்துட்டாங்க. பல பேர் எல்லாம் இவர் கூட வாதனை பண்ணி பேசி கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப வைதிக மார்க்கத்துல எல்லாரும் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாகீரதி நதி தாண்டிட்டு ஆதிசூர அనే ராஜா பேர் நினைக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள அந்த ராஜா ஆச்சாரியனை பத்தி இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறதுனால பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஆகர்ஷணம் சங்கரர் மேல. அப்புறம் ஆச்சாரியர் சொன்ன உபதேசங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு ஜெயின பௌத்தர்கள் பலமா இருக்கிற அந்த இடத்தில் ஆன்யகுப்ஜ அనే இன்னொரு இடத்துல வைதிக பண்டிதர்களை வர வச்சுட்டு வைதிக தர்மம் பிரச்சாரம் செய்யறதுக்காகவே அங்க பலப்படுத்துறதுக்கு அப்படி எல்லாம் கூட முயற்சி பண்ணி பாருங்க. ராஜாக்கள் எங்காவது உதவி பண்ணா சீக்கிரம் வேலை நடக்கிறது. ரூலர்ஸ் தானே ஹெல்ப் பண்ணணும். தர்மம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, உபதேசம் பண்ற ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ஆனா ராஜாக்கு அந்த ஆசை இருக்கணும் இல்லையோ? அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி வந்தாங்க. இங்கேயும் ஜெயின பௌத்தர்களும் ரொம்ப பலமா இருக்காங்க. என்ன இடம் என்னது, இந்த பேரு இது டபாகா. அந்த ஊரு பேரு டபாய்க்கிறது, தமிழ் இல்லை, டபாகா. அங்கே பல தெய்வ பிரதிஷ்டைகள் எல்லாம் பண்ணி விக்கிரகாராதனை வைதிக வேதத்துல சொல்லப்பட்ட தேவதைகள் எல்லாரும் விட்டுட்டாங்க. அந்த கோவில்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. அப்புறம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த போல் அது என்ன புராணத்திலேயோ சரித்திரத்திலோ எப்படியோ அந்த தேவதை, அந்த தேவாலயம், அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்தந்த பத்தத்திலேயே அந்த இடத்துக்கு ஆனா மொத்தத்துல வைதிக தர்மத்துக்கு அடிப்படையா இருக்கணும்னு பண்ணி போதனம் பண்ணி அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா நதி தீரத்தில் விஸ்வநாத, நம்ம காசி விஸ்வநாதன் இன்னொரு விஸ்வநாத லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாரு. அங்கிருந்து இந்த திக்விஜய யாத்திரை எல்லாமே பிராக்ஜோதிஷ்புரம், இப்ப இருக்கிற பிரசன்ட் அஸ்ஸாம் குவஹாத்தி த பிராக்ஜோதிஷ்புரம். இது என்னன்னா பூர்வம் சரித்திரத்துல பார்த்தா மகாபாரதம் அந்த சமயத்துல கிருஷ்ண நரகாசுரன் கேபிட்டலா வச்சிருக்கிற இடம் அது. சரியா? தாந்திரிகளுக்கு தந்திர சாஸ்திரத்துக்கு இது ஒரு குருஸ்தானம் போல் அஸ்ஸாம். அதனால இப்ப கூட அந்த நார்த் ஈஸ்டர்ன்ல எங்காவது உள்ள காட்டுக்குள்ள போன மனுஷர்கள் சாப்பிடுவாங்க இருக்காங்க. கென்னபாலன்ஸ் அதுதான் காமாட்சியா இப்போ பிரசித்தமா சொல்லப்பட்டது. அது காமாட்சியா, அது ரொம்ப சக்தி பீட்டம். சரி, அங்க இந்த புத்திசம் ரொம்ப பிரபலமா இருந்தா கூட அதுக்கப்புறம் பாஸ்கரவர்மனே ஒரு ராஜா, ரொம்ப பலம் தைரியம் இருக்கிறவன் அங்க இந்த வைதிக பிராமணர்கள் எல்லாருமே திரும்பி பாருங்கோ எங்கிருந்தோ கூட கொண்டு வர வச்சுட்டு அவங்களுக்கு அக்ரஹாரங்கள் கொடுத்து பூமி கொடுத்துட்டு இடம் கொடுத்து அவங்க அங்க தங்க வச்சாங்க. அப்போதான் அதை காப்பாற்றப்படும். அப்போதான் கோயில்கள் அந்த பூஜை எல்லாம் செய்யறதுக்கு வேதமும் மந்திரங்கள் இதெல்லாம் இருக்கும். மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அப்படி பண்ணி வைதிக மதத்தை திரும்பி உத்தாரணம் பண்ணாங்க. பாருங்க, ஒரு இடத்துல இதுதான் சங்கரரோட விஜயம். அப்புறம்
நமக்கு பிரசித்தமா தெரிஞ்ச ராஜா ஹர்ஷவர்தன், நம்ம ஹிஸ்டரியில் எல்லாரும் இவர் பட்சம், அவரு கூட ரொம்ப பலமானவர். ஆனா இந்த பாஸ்கர் வர்மனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு இவர் ஸ்ட்ராங்கா இருக்கார் பாஸ்கர் வர்மன். அதனால என்ன பண்ணார், இவர் கூட ஸ்நேகம் வச்சுக்கிட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அவர் பாஸ்கர் வர்மா அஸ்வமேத யக்னம் பண்ணாராமா. அப்போ இவர் போய் ஹர்ஷவர்தன் கூட அதை அட்டென்ட் பண்ணார். எங்க நடந்துச்சு, பிரயாக கரையில அந்த இடத்துல நடந்தது. நிறைய யானை குதிரை எல்லாத்தையும் கூட போய் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா நதி தீரத்தில் இருக்காரு பாச்சாரு. பிரம்மபுத்திரா நதி கரையில பிரம்ம வித்யா உபதேசம், நடுநடுல உபதேசம். ஏன்னா இத்தனை பேரு கூட கூட வராங்க, இவங்க எல்லாருமே வழிகாட்டிட்டு இவங்களுக்கு சரியான விதத்துல ஞானம் போதிக்கணும், இல்லை இவங்க திரும்பி லோகத்துல ஆச்சாரியர்கள் இருக்கணுமே. அப்போ அந்த இடத்துல கூட ராஜானால சன்மானம் செய்யப்பட்டு பிரம்மபுத்திரா நதி கரையில பண்டிதர்களோட சதஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பெரிய டிபேட் எல்லாம் நடந்துச்சு. அநேக விஷயங்கள், கர்மா, விகர்மா, அகர்மா, ஓகே, உபாசனா, அப்படி. அப்புறம் பிரம்ம ஜிக்னாசைக்கு குவாலிஃபிகேஷன், இப்படிப்பட்ட பல விஷயங்களை பற்றி அங்க விசாரணை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த வேதங்கள் అనేది பரமாத்மாவுடைய பிராணஸ்வரூபம்னால இதுன்னு நிர்லட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சங்கரர். அதனால அப்போ புறபாகத்தினே முதல்ல சொல்லி தரணும், கர்மகாண்டையும் பண்ணணும். அந்த கர்மகாண்ட பண்ணாதவனுக்கு அப்புறம் வேதாந்த பாகம் ஞான காண்டத்துக்கு தகுதி வராது. அப்போ என்ன சொல்றாருனாங்க, தைத்திரியத்துக்கு பாஷ்யம் எழுதும் போது சங்கரர் அந்த விஷயத்தினை சொல்றார். கர்மணா சம்ஸ்கிருதாக, ஒருத்தனை கர்மயோகம் நல்லா ஒழுங்கா பண்ணிதான் சம்ஸ்காரவான் ஆயிடுவான். சம்ஸ்காரவானாத அவன் சம்ஸ்கிருதி வேதாந்த ஞானத்துக்கு வரத்துக்கு லாய்க்கிறேன், தகுதி வரும். அப்புறம் ஏவ சம்ஸ்கிருதாக ஏவ கர்மத்தினால சம்ஸ்காரவந்தனாய் அர்ஹத்தை பெற்றிருக்கிற அவங்கதான் பிரம்ம ஜாத்தும் சக்னுவந்தி, பிரம்மத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு லாய்க்கு இருக்கிறவங்க, குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கன்னு தைத்திரிய பாஷத்துல எழுதுறார். அதுக்கப்புறம் சாதன சஸ்திர சம்பத்தி கண்டிப்பா ஞானத்துக்கு வேணும். அது எல்லாருக்கும் வேணும், அது இல்லாம ஞானத்துக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பெரிய வித்வான் ஆகட்டும், எவ்வளவு சாஸ்திரத்தை நிறைய படிச்சவனாகட்டும், பட் சாதன சித்த சம்பத்தி இருக்கா, வளர்ந்துச்சு அவனக்கிட்ட அப்படின்னு. இங்க என்ன ஆயிடுச்சு, இந்த காமரூபத்துல இருக்கும்போதும் ஆச்சாரியர் மேல ஒரு க்ஷுத்ர பிரயோகம் செய்யப்பட்டது. க்ஷுத்ர பிரயோகம் யார் எதுக்குன்னா, நவதுர்க குப்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாக்தேயன் தேவி உபாசகன் வாதனுக்கு வந்தான், தோத்து போயிட்டான். வாதனன் தோத்து போனதுக்கு அப்புறம் ஏன் தோத்து போயிட்டான்னா, ஸ்ருதி சப்போர்ட் இல்லாம வேற எந்த வாதனும் நிற்காது, ஜெயிக்காது. அதுதான் சங்கரருடைய பலம், ஸ்ருதி. அப்போ என்ன, தோத்து போனதுக்கு அப்புறம் போயிட்டான். உள்ள எவ்வளவு வருத்தமா இருக்கும். அவன் அந்த ஏரியால பெரிய ஒரு பேர் புகழ் இருக்கிறவன். எப்படியாவது இந்த இவன் இன்னொரு விதமா தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர் மேல சுத்ர தேவதா மந்திரம் ஏதோ வச்சு, அவனுக்கு அதெல்லாம் தெரியும், ஆபிசாரிக கர்மா அதுக்கு பேரு. ஒரு மனுஷன் வியாதி வச்சு கஷ்டப்படுத்தலாம்,
அவனுடைய பணமெல்லாம் போற மாதிரி செய்யலாம், அவன் திண்டாடுற போல செய்யலாம், அவன் உயிரே போற மாதிரி கூட செய்யறதுக்கு மந்திரங்கள் ஆபிசாரிக கர்மங்கள் இருக்கு. அப்படி பண்ணா ஆனா எவ்ரிடே வருவான் இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏன்னா கொஞ்சம் நெருங்கியிருந்தாதான் அதெல்லாம் வேலை பண்ணும் ரொம்ப தூரத்துல இருந்து. அப்புறம் ஒரு பக்தன் போல இருந்துட்டு போயிடுவான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ என்னமோ. அதனால ஆச்சாரியருக்கு வியாதி வந்துச்சு. பகந்தர வியாதி அப்படின்னா பைல்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்களேன். நிறைய மூல வியாதின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரத்தம் போகும், கஷ்டப்படணும், சாப்பிட எல்லாம் உடம்பு பலகீனமாகும். அந்த மாதிரி ஒரு வியாதி. அப்புறம் ஆனா ஆச்சாரியர் வந்து கலங்கவே இல்லை, ரொம்ப அப்படியே சாந்தமாவே அப்படி இருக்காரு. ஆனா சிஷ்யர்களுக்கு தாங்க முடியல. ஆச்சாரியர் வந்து இப்படி கஷ்டப்படுறாரே என்னன்னு சொல்லி பல வைத்தியர்களின் கூட்டிட்டு வரட்டி முயற்சி பண்ணாங்க. சுதன்வராஜா கூட இல்லாதனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா மக்களுக்குள்ள போய் எங்க என்னன்னு தேடி ராஜான்னு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவார். அவர் கூட கொஞ்சம் சைன்யம் வந்துச்சு இல்ல. அப்புறம் அப்புறம் இவங்களா போய் பண்ண கூப்பிடும் போது அவங்க சரி கடைசியில முதல்ல ஆச்சாரியர் வந்து எந்த வைத்தியத்தினையும் ஒத்துக்கல, வேண்டான்றார், வைத்தியம் வேண்டான்னு. மொத்தத்துல சிஷ்யர்களோட புரோத்பலத்தினால ஃபோர்ஸ் பண்ணி வைத்தியர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வரணும்னு பார்த்தா அதுக்கு ஏதோ ஒன்று தடம் வந்துட்டே இருக்கேன். அதான் தடம் மேல தடம் வரும், சரியா? ஆப்ஸ்டகிள்ஸ். பத்மபாதருக்கு வந்து எல்லாருக்கு முக்கியமா பத்மபாதருக்கு குருதான் உயிர், பிராணம். பத்மபாதரோட பிராணம் வந்து ஆச்சாரிய சங்கரர். அதனால என்ன பண்ணா ரொம்ப தீவிரமா தத் சங்கல்ப சம்யமா ஒரு அந்த சங்கல்பிச்சு என்ன எதுனால ஆச்சாரியருக்கு இப்படிப்பட்ட இதனே தியானம் பண்ணி எப்படியோ அவர் பெரிய யோக சக்தி இருக்கிறவன் பத்மபாதர். நரசிம்ம உபாசகரன் சொன்னோம் இல்லை இது முன்னாடியே. அவர் அந்த காரணம் தெரியுது, அவருக்கு தெரிஞ்சுச்சு என்ன, இது ஆச்சாரியோட கர்ம பலம் இல்லை, கர்ம பலத்தினால எல்லாருக்கும் வருவன். நவதுர்கா அவன் செஞ்ச இந்த ஆபிசாரிக கர்மதான் இதுக்கு காரணம் அன்னை கிரகிச்சுட்டார். கிரகிச்சு ஆச்சாரியர்கிட்ட சொன்னாரு. சொல்லி நான் இதுக்கு பிரதீகாரம் பிரத்யாபிசாரிக கர்ம பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்றாரு. ஆச்சாரியர் சொன்னாரு, பண்ண வேண்டல்ல, வியாதி எனக்கு இல்லையே, வந்தா வரட்டுமே. இப்போ நான் அது ஏதோ பிராரப்தமாவதான் எடுத்துக்கிறேன், ஏதோ எல்லாருக்கும் வரும் வந்தாச்சுன்னு. இப்போ அப்போதான் ஞானாமிருத சமரசம், ஞானாமிருத சமரசோகம் அனாமயோகம். ஆமயமன்ன வியாதி, அனாமயமன்ன வியாதி, டிசீஸ். ஆத்மபரமா எடுத்த வியாதி எங்க இருக்கு எனக்கு? அதே பாருங்க, அதை நினைச்சிட்டே இருந்தாவே எவ்வளவு நிம்மதி நமக்கு. வேறு என்ன பண்ண முடியும்? சரீரத்தை நினைச்சிட்டு சரீரத்துக்கு வியாதி வருதுன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி இந்த இந்த சரீரம் எது இது அனுபவிக்கணும், அது நடுவிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி படி வாங்க வேண்டாம், ரிட்டாலியேஷன் வேண்டாம்னாரு. பத்மபாத சொல்றாரு, ஓ லார்ட், குருவே, உங்க சரீரம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எல்லாருக்கு இந்த லோகத்துக்கு பிரயோஜனம். அதனால அது ரொம்ப இன்வேல்யூபிள், அது அமூல்யமானது. அதனால நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஷட்டே சாட்சியம் சமாச்சாரத்தை டிட் ஃபார் டேட். ஷட்டான்னா ரோக், அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவேன்? நீ அதர்மமா இருக்கிறவன் அதர்மத்தினாலதான் ஏதாவது பண்ணி அவன் நம்ம தர்மத்தில் ஸ்தாபனம். அதுதான் கிருஷ்ணருடைய கருத்து பாரதம்ல. ஷட்டே சாட்சியம் சமாச்சாரத்தை, அவனு கூட அப்படிதான் இருக்கணும்.
யூ கேனாட் பி பொலைட். சரி, அப்புறம் ஆச்சாரியர் வேண்டான்னு சொன்னா கூட உள்ள தாங்க முடியல பத்மபாதரி. என்னுடைய குருவுடைய சரீரம் இப்படி இந்த விதமா யாரோ ஒருத்தன் இப்படி பண்றதுனால மரணத்தை அடையக்கூடாது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டான் உள்ள. ஆனா ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டான் பத்மபாதர். அப்புறம் கொஞ்சம் எங்க போனாலும் கொஞ்சம் எங்க உட்கார்ந்துட்டான். பத்மபாதருக்கு இருக்கிற யோக சக்தினால அந்த துஷ்ட சக்தி என்னானது கூட, அந்த தேவதை சுத்ர தேவதை என்னானது கூட, என்ன பண்ணா இவன் பண்ணான்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண யாருன்னு அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி? யோக சக்தினாலேயே, அவருடைய மனோபலத்தினாலேயே. இது ஆச்சாரியர் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும், பண்ண மாட்டார். அப்ப என்ன பண்ணாரு? மனசுல சங்கல்பத்துல, நீ உடனே இந்த இடத்தை காலி பண்ணி போகணும், கிளம்பி போகணும். யாருக்கிட்ட? அந்த க்ஷுத்ர தேவதை கிட்ட சொல்றாரு. அப்படின்னு ஆக்ஞை பண்ணாரு. இப்படிப்பட்ட ஒரு உபாசகர், நரசிம்ம உபாசகர், யோக சக்தி இருக்கிற இப்படிப்பட்ட இவருடைய சங்கல்ப மனோபலத்துக்கு அந்த க்ஷுத்ர தேவதை போகணும். எங்க போயிடுச்சு? திரும்பி அந்த நவதுர்கன் கிட்ட போயிடுச்சு. நவதுர்கனை கிட்ட போனான்னா சும்மா போல, அவனை தாக்குறது, அவனை பாதிக்கிறது. நவதுர்க குப்த என்ன ஆயிடுச்சு? அப்புறம் வேற ஏதாவது திக்பந்தனம் பண்ணி அவனை காப்பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாட்டி அப்படிதான் அது நம்மள அடிச்சிடும். அதுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கவச்சம் மாதிரி திக்பந்தனம் பண்ணணும்னு ட்ரை பண்ணா, ஆனா பத்மபாதருடைய உபாசனா சக்தி, குரு பக்தி, தெய்வ பக்தி, யோக சக்தி, இது எல்லாத்தினால அந்த க்ஷுத்ர பிரயோகம் அது நிக்கல. அது நவதுர்கன்னு கஷ்டப்படுத்திச்சு. அவனுக்கு கொஞ்ச நாளில 3 நாளைக்குள்ள சங்கரருடைய உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சது, அவனு பெட்டிடன் ஆயிட்டான். அவனுக்கு என்னமோ வியாதி வந்துட்டு நடக்க முடியாம அந்த இடமே காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் முதல்ல போய் எங்க படுத்துக்கிட்டான். அப்புறம் அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அப்படின்னு அவன் அட்டாக். இந்த கதை எல்லா பக்கம் எல்லாம் பரவிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்தது. எப்பவுமே கூட இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு ஒருக்காகவும் எந்த வகையிலையும் பிசிறு இன்னி கூட எந்த துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல அங்க மக்கள் கத்துக்கிட்டாங்க. அந்த காலம் ஆச்சாரியருக்கு முக்கியமா எங்க சுத்தி இருக்கிற வேற ஜெயின் பௌத்த ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாடம். இது நமக்கு தத்துவபோதத்திலேயே கடைசியில் ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. நீ அப்படி ஏதாவது பண்ணா அந்த ஞானிக்கு இருக்கிற அவருடைய சஞ்சித்த அந்த கர்ம ஆகாமி கர்மம் அதெல்லாம் உனக்கு வந்துடும். நீ ஏதாவது நல்லதை பண்ணா அவர் செய்து புண்ணிய கர்மம் வரும். ஏன்னா அவர் எந்த கர்மத்தை அவர் கிளைம் பண்றது இல்லை. அது எங்க ஒரு இடத்துக்கு போகணும். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஃபண்டு மாதிரி அங்க ஒரு இடத்துக்கு போகணும். அது அந்த மாதிரி கிளியரா சொல்லியிருக்காரு. அதே இங்க நடந்துச்சு. அப்புறம் ஆச்சாரியருக்கு குணமாயிட்டல்ல. இப்ப ஆச்சாரியருக்கு உள்ள அவருக்கு தோணுறது நிறைய வைராக்கியம், வேலை இனிமே கொஞ்ச நாளெல்லாம் எல்லாம் முடிய போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏகாந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏகாந்தமா இருக்கணும். அப்புறம் இப்படி நடந்த இந்த விஷயம் பார்த்தது, இந்த நவதுர்கன் இப்படி பண்ணது, ஆச்சாரியர் கஷ்டப்பட்டது, இதெல்லாம் கூட இருக்கிற சாதகர்கள், பிரம்மச்சாரிகள், சன்னியாசிகள் எல்லா வகையும் இருக்காங்களே, எல்லாம் பார்த்து மனுஷனுடைய மனசுடைய அந்த இருட்டு பக்கம், மனசு அது டூ எட்ஜ்டு ரேசர் லைக், நல்லதுக்கு உபயோகப்படுத்தலாம், கெட்டதுக்கு உபயோகப்படுத்தலாம் இல்லையா? இப்படிப்பட்ட மனசு பை சீயிங் த டார்க்னஸ், டார்க் சைட் ஆஃப் த மைண்ட், இவங்க எல்லாரும் ரொம்ப ஆடி போயிட்டாங்க. ஆடி போயிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் பயப்படுறாங்க. அப்போ சிஷ்யாளுக்குள்ளேயே
இப்படிப்பட்ட பரிஸ்திதி வரும்போது அது எதிர்ச்சி ஏதாவது பண்ணி அப்படி போராடணுமா, ரிட்டாலியேட் ஆகணுமா, இல்லைன்னு எதுவுமே பண்ணாம ஆச்சாரியர் போல அப்படி இருக்கணுமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? இன்டிஃபரண்டா இருக்கிறது, கண்டிக்காம இருக்கிறது, அப்படி இருக்கும். எது செய்யணும் அப்படின்னு அப்புறம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க, யாருக்கு தெரியும் என்ன நடக்க போறதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி, அதனால முன்னாடி என்ன நடக்க போறது யாருக்கும் தெரியாது, என்ன பண்றதுன்னு அப்படி பயந்துட்டு இருக்கணுமா? இப்படி சிஷ்யாளுக்கு நடுவில் ஒரு டிஸ்கஷனும் பேச்சு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏதாவது நடக்கும்போது தானே நிறைய துக்கம் வரும், எமோஷனல் அப்செட் ஆகும் மனுஷனும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இப்படி பயமும் வரலாம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்னால வைராக்கியம் வரலாம். வைராக்கியம் வந்துச்சுன்னா நல்லது, பயம் வந்துச்சுன்னா நஷ்டம். நம்ம அதுக்குதான் ஞானத்தின் சம்பாதிச்சு வச்சுக்கிறோம். அதே விஷயம் வைராக்கியம் கொடுக்கும் சில பேருக்கு. அதான் அப்புறம் என்ன நினைச்சாங்க, இனிமே பெரியவங்க எல்லாருக்கும் இனிமே யாத்திரை இதெல்லாம் முடியறது ஆச்சாரியருடைய ஆயுஷ் காலம் சொல்லி நம்ம எல்லோரும் அவங்க குடிச்ச இடவைங்க தப்போ பூமிகளுக்குள்ள போயிட்டு சாதுக்கள் நடுலையே இருந்து வாழ்ந்துட்டு இந்த லௌகிக சம்சாரிகளை கூட தொடர்பு வச்சுக்காம இப்படி எல்லாம் உலகத்துல போய் வாதனா பேச்சு அது இதுன்னு சொல்லிதானே இப்படி எல்லாம் வருது. அதனால எதுக்கு நமக்கு இந்த லௌகிக மெட்டீரியலிஸ்ட் பீப்புள் கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா இப்படிதான் ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் நல்லா வரும். அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நினைச்சுக்கிறாங்க, தோணுறது. இப்படிப்பட்ட இடங்கள் பதரி, துவாரகா, பூரி, ஸ்ருங்கேரி, காஞ்சி, ராமேஸ்வரம், ஸ்ரீசைலம், காஷி, ஹரித்வாரம் இதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்தலங்கள் தப்பம் செய்யறவங்களுக்கு. அங்க வேணும்னா ஒரு மட்டமாவும் வச்சுக்கலாம், அழகா தப்போமய ஜீவன் நடத்தலாம், வேணுமனு யாருக்காவது 4 பேருக்கு சொல்லலாம். அது தவிர நம்ம எதுக்கு வாதனை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் இது எல்லாம் உள்ள நல்ல நடுல அப்ப ஆச்சாரியர் கேள்வி கேட்கிறாரு. இவங்க எல்லாரும் இப்படி நினைச்சுக்கிறது பேசுறது எல்லாம் தெரிஞ்சிச்சு. சன்னியாசி ஏகாந்த ஸ்தலத்துல இப்போ நிர்விகல்ப சமாதி அந்த போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, பேசுறாங்க. ஆச்சாரியர் கேட்கிறாரு, ஏகாந்த ஸ்தானம் என்ன, எங்க இருக்கு, வேர் இஸ் த சாலிட்யூட் அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லி அதுக்கு அபரோக்ஷானுபூதி అని சின்ன பிரகரண கிரந்தம் இருக்கு, வெரி சின்னது. அதிலோ சொல்றாரு ஒரு ஸ்லோகம் என்னன்னா, ஏகமேவாத்விதீயம் இதி குருவாக்கியைஹ சுனிஷ்சிதம். குரு உபதேசம் பண்ணி ஒன்னே ஒண்ணுதான்ப்பா இருக்கு இங்க, அது பிரம்மம், ஆத்மா, நீயும் நானும் எல்லாமே அதேதான், ஏகமேவா அத்விதீயம் இதி அப்படின்னு குரு வாக்கியைஹி சுனிஷ்சிதம். அவர் சாஸ்திரத்தை வாக்கியம் நிச்சயமா சொல்லிட்டாரா? சங்கரர் சொல்றாரு, ததேகாந்தமித்யுக்தம், அதான் ஏகாந்தம். நீ இடம் மாத்துறதோ அங்க போறவனோ இங்க போறதுனோ ஏதாவது செய்யணும்னு ரொம்ப பெரிய முயற்சி சங்கல்பங்கள் பண்ணி கஷ்டப்படாத. அதுதான் தத் ஏகாந்தம், அதுதான் ஏகாந்தம்னு சொல்லி சொல்லப்படுறது. நமட்டோ நவனாந்தரம், ஒரு மட்டம் கட்டுக்கிட்டுனாலயோ மட்டத்துக்கு போய் சேர்ந்ததுனாலயோ, வனாந்தரம் காட்டுக்கு குகைக்கு போனதுனாலயோ, இது தெரிஞ்சுக்காம நீ எங்க இருந்தாலும் கஷ்டம்தான். சரியா? தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எங்க இருந்தாலும் ஓகே, எங்க இருந்தாலும் ஓகே. அதனால நிறைய பேரு நம்ம ஆசிரமத்துக்கு போலாம் சொல்லி இதை இங்கெல்லாம் விட்டுட்டு அங்க போவான்.
அதுக்கப்புறம் தெரியும் ஆசிரமத்துல கூட எவ்வளவு கலாட்டா, அங்கேயோ சண்டை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி போகணும்னு தோணும். ஆஹ் ஏன்னா இவனுங்க இதுல எதுக்கு போகணும், என்ன அங்க இருக்கணும்னு ஆசைப்படுறான் போறான் ஆசிரமம்னு. அதனால ஒரு சும்மா ஆசிரமத்துக்கு போனதுனால வராது. இப்படி உட்கார்ந்து விஷயம் படிச்சு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ யூகே போ, யூஎஸ்ஏ போ, நோ ப்ராப்ளம், எங்காவது போகலாம். சோமார் நானும் எனக்கு கூட இருக்குல்ல, இது யாரும் எடுத்துக்க முடியாது. இது வேணுமென வேண்டியவங்களே சொல்லலாம் அப்படின்னு அந்த சொல்லி அப்புறம் ஜனகரோட உதாரணம் சொல்றாரு. ஜனகர் அழகா அஷ்டாவகர கீதையில நிறைய பார்த்தோம். என்னுடைய ஏகாந்தம் என்னன்னா ரெண்டாவது பார்க்காதது அப்படின்னா, அப்புறம் ஜனங்கள் நிறைய கூட்டத்துக்கு நடுவில் இருந்து கூட அந்த ஏகாந்தம் நீ ஃபீல் பண்ண முடிஞ்ச யுவாரே ஞான நிஷ்டவான். அதுக்கப்புறம் அதுதான் பூர்ண செக்யூரிட்டி. ஏகாந்தத்துக்கு போனனால வரல. அப்புறம் என்னோட வைராக்கியம் என்ன தெரியுமா, எதுவுமே எனக்கு சேர்ந்தது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட வைராக்கியம். அப்புறம் என்னுடைய அசங்கத்துவம், ஆத்மா అనేది సంఘం ఎది కూడயும் అసలు ఒట్టుకவே இல்லை, அதுக்கு சங்கமே இல்லை అనేది என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அந்த மகா வாக்கியத்துடைய முக்கியத்துவம் என்னுடைய அக்ரிஹ கேட்டாரு ஜனகன், நீ இங்க இவ்வளவு ராஜ்யபரணம் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமகாமுனி, அது ஏதோ ஒரு இடத்துல வரும், சுகர் கேட்கிறார், எப்படி நீங்க ராஜ்யபரணம் பண்ண முடிஞ்சது, இப்படி நீங்க ஞானம் அடைஞ்சவங்கள எல்லாரும் விதேக ராஜான்னு சொல்றாங்களே அப்படின்னாரு. என்ன அதுக்கு பெருசு, நீங்க பிக்ஷை வாங்கறதுக்கு போறதுக்கு அந்த அகங்காரத்தினோ அந்த மனசுன்னு நீங்க எவ்வளவு உபயோகப்படுத்துறீங்க, அவ்வளவு இருந்தா போதும், நான் ராஜபரணம் பண்றேன். பாருங்க, சுகர் எதுக்கு வந்தாரு தெரியுமா, ஜனகர் கிட்ட. வியாசர் அப்பா சொன்னாரு, இவனுக்கு ஒரு பாட்டம் கத்துக்கிறது ஜனகர் கிட்ட போ அனுப்பிச்சாராம். சுகமகாமுனி ஜனகர் கிட்ட இப்படி இருக்காருன்னா ஜனகர் எப்படிப்பட்டவர். அப்போ அதுக்குதான் அஷ்டாவக்கர கீதை கேட்கணும். அடிச்சு முடிச்சிட்டோம். சரி, அதுக்கப்புறம் கௌட தேசத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அந்த நடுவில் அங்கங்க சதாச்சாரம் சரியா நம்ம படிச்சோம். அப்புறம் பிராத்தஸ்மரணம் படிக்க போறோம் அர்த்தத்தோட, சாதன பஞ்சகம் படிச்சோம். இதெல்லாம் உபதேசங்கள் நடுநடுல சிஷ்யாளுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நேபாள் நோக்கி போறாங்க. கௌட தேசத்துல இருந்து கோரக்ஷபுரம் அப்படின்னு இப்ப இருக்கிற கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ்ல, அப்படியெல்லாம் தாண்டி நேபாள் பசுபதிநாதர். அங்க நேபாளோடைய ராஜா வரததேவ ஆச்சாரியன்னு தரிசனம் பண்ணிக்கிட்டாரு. எங்க நேபாளுக்கு போல இந்த ராஜா கோரக்பூர்ல இருக்கும்போதே ஆச்சாரியனை சந்திக்கிறான். அவர் எதுக்கு வந்தான் எங்க ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஆச்சாரியர். ஆச்சாரியர் அங்க இந்த ராஜா புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் பிரசண்டா இப்போ ஆச்சாரன்னு பார்க்கும்போது. ஆனா பூர்வம் இவர் பௌத்த மதத்தினை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இவர் யாருன்னா மத்ஸ்யேந்திரநாத யோக சம்பிரதாயத்துல அந்த மார்க்கத்துல தீட்சன் வாங்கினவர். அந்த மத்ஸ்யேந்திரநாத கோரக்கநாத் அவங்களுடைய முக்கியமான ஸ்தலம் அந்த கோரக்பூர். அதனால நாத்த சம்பிரதாயம் எல்லாமே நம்ம யோகி ஆதித்யநாத் எல்லாம் அதில் வந்தவர் தான். அதனால எதுக்கும் திரும்பி பார்க்கறதுக்கு வந்தார். ஆனா ஃபுல்லா திரும்பி புத்தஜன்ல தான் இருக்கா. அப்போ என்ன ஆகும், நார்மலா
வேதாத்தியனமும் கர்மகாண்ட இதெல்லாமே இவர் ராஜா இருக்கிற அந்த இடத்துல போயிடுச்சு, காணாம போயிடுது எல்லாம். எல்லாம் என்னன்னா பசுபலி, அந்த பசுபதிநாத டெம்பிள்ல இப்ப கூட நிறுத்த முடியல, நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப கூட சின்ன சின்னது எல்லாம் அநேகம் கொலை பண்ணிட்டே இருப்பாங்க, பலி கொடு. சரி, ஆச்சாரியா அந்த நேபாள் வந்தாரு. பசுபதிநாத தேவ ஆலயத்தில் பார்த்தா ரொம்ப ஓரமா இருக்கு, சுத்தத்தை கிடையாது. பௌத்தர்கள் எல்லாரும் பிக்ஷுகள் சாப்பிட்டுட்டு அங்க எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் ஒரு பூஜை ஒரு பத்ததி எதுவும் இல்லை. ஸோ அப்படி பூஜைகள் இல்லை, ஆச்சாரங்கள் இல்லை, சுத்ததை இல்லை. அப்ப ஆச்சாரியர் அங்க வந்தாரா, பசுபதிநாதனை பார்த்தன உடனே உமாமகேஸ்வர ஸ்துதி பண்ணாரு. அவருடைய திருஷ்டில அங்க பாக்குறாரு, பசுபதிநாதன் பார்வதி பரமேஸ்வரருடைய ரெண்டு பேர். உமாமகேஸ்வர ஸ்துதி. நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராஸ்லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யாம் வபு உருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் అని இப்படியே எல்லாத்திலும் சங்கர பார்வதி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நமஸ்காரம் பண்றேன்னு உமாமகேஸ்வர ஸ்துதி. அப்புறம் ராஜா கேட்கிறாரு, இந்த சித்த விருத்திகளின் எப்படி நிரோதம் பண்றதுன்னு கேட்கிறாரு. ஏன்னா கொஞ்சம் யோக மார்க்கத்துல அப்புறம் புத்தத்தோட தியானம் மெடிடேஷன் அனுவாங்க இல்லையா. ஆச்சாரியர் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டு சொன்னாரு, இந்த சித்த விருத்தி நிரோதம் இதெல்லாம் என்னன்னு இது அப்புறம் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு. உனக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத காணாத ஒரு துக்கம் தேங்கி இருக்கு உள்ள அப்படின்னு கேட்ட உடனே ராஜாக்கு ரொம்ப அப்படி சந்திட்டார். அப்போ சொல்றாரு, ராஜா சொன்னாரு, எஸ் ஓ குருவே சங்கர, எனக்கு குழந்தைகள் இல்லை, வம்சம் பரம்பரை யாரும் இல்லாதனால இந்த ராஜ்யம் எல்லாம் என்ன ஆகும், அப்புறம் யாராவது இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு உள்ளக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் கொஞ்சம் நேரம் மௌனமா இருந்து அவன்கிட்ட சொன்னா, இந்த பசுபதிநாதகு நீ பில்வ பத்திரங்களை வச்சு ருத்ரம் சொல்லி துர்கா சூக்தம் சொல்லி இங்க சுத்தமான அன்னம் வச்சு நைவேத்தியம் பண்ணி நீ பண்ணு, கொஞ்சம் காலத்திலே உனக்கு சீக்கிரமாவே ஒரு பையன் பிறப்பான் என்று சொன்னார். நம்பிட்டான். ஏன்னா அது முக்கியம் இல்லை, இவருக்கு துக்கம் இல்லை. பாருங்க எப்படி கண்டுபிடிச்சார். இவர் ஒன்றும் சொல்லலை, எங்க எப்படி என்ன பண்ண முடியும். இல்லைன்னு ராஜா மாறுவானா, பசுபதிநாத கோயில் அப்படியே வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்ன இவர் ஆரம்பிச்சுட்டாரு. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய தினந்தோறும் அப்படியெல்லாம். ராணி கொஞ்ச நாளில் கர்ப்பவதி ஆயிட்டான், பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கரர் அங்க கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு, கிளம்பியிருப்பாரு. அந்த பையனுக்கு மாதிரி சங்கர் இருக்கும்போதே வச்சாரோ, அப்புறமா பேரே சங்கர தேவான்னு பேர் வச்சாரு, சங்கர தேவா. அப்புறம் அந்த அவரும் வைதிக பத்தத்துக்கு உள்ள அதெல்லாம் வைதிக தர்மம். தட்சிண பாரதத்துல வாத்தியார்கள்னு பிராமணர்களை நாங்க வர வச்சு ரொம்ப பலமா அங்க அது இருக்கணும்னு சொல்லி அங்க எல்லாம் அபிவிருத்தி ஆச்சு. இப்ப கூட நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு பரம்பரையா பார்த்து அவங்க எல்லாரும் ஒரு காலத்துல இங்க இருந்து போனோம். அந்த பதரியில கூட பூஜாரிகள் நம்பூதிரிகள் சொன்னோம் இல்லையா, அதே போல நேபாள்ல மேபி இப்போ அவங்களுக்கு தெரியாது, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க ஆரிஜின் பார்த்தா தட்சிண பாரத தேசத்துல போனவங்கதான். சரி, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அங்கிருந்து கிளம்பி பதரி பக்கம் திரும்பி போறாரு. என்ன இனிமே ஹிமாலயத்துல அவரு இருந்து அங்கேதான் சரீரம் உடனவனை. நடுவில் நிறைய மாண்டூக்கிய
பாஷ்யம் எடுத்துக்கிட்டு காரிக்கைகளுக்கு எல்லாத்துக்கும் சிஷ்யால கூட சமயம் இருக்கும் போது அங்கங்க உபதேசம் பண்ணிட்டு சொல்லும் போது மாண்டூக்கியம் பத்தி ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா ஜென்ரலா, மாண்டூக்கியமேவ அலம் முமுக்ஷூனா முக்தையே. ஒரு முமுக்ஷு முக்தி அடையணும்னா மாண்டுக்கு மட்டும் படிச்சா போதும். உனக்கு அது படிச்சியும் நீ ஞான நிஷ்டவான ஆகலைன்னா மிச்சம் 9 உபனிஷத்துகள் படிச்சுக்கோ. மாண்டுக்கியமேவ அலம் அப்படின்னு நிறைய விஸ்தரிச்சு சிஷால கூட நிறைய பேசுவாரு. கொஞ்சம் கொஞ்சம் போறாங்க, பேசுறாங்க. அப்புறம் இப்படி ரொம்ப நாள் இந்த மாண்டுக்க கௌடபாதாச்சாரியுடைய காரிகைகளை கூட சேர்ந்து பாஷ்யம் பத்தி எல்லாம் டிஸ்கஷன் பண்ண ஆச்சாரியர் எப்ப பார்த்தா கூட அந்த அன்னைக்கு ரொம்ப தியான நிமக்னாவே இருக்கிறாரு. என்ன இந்த டீப் ஸ்டடி, அது பேசினாலும் நிதித்தியாசனம் தான், கேட்டாலும் நிதித்தியாசனம் தான். அதுக்கப்புறம் அலைகள் இல்லாத கடல் போல் இருக்கும். கண்ணு திறந்தான திருஷ்டி இங்க இல்லை. ரொம்ப பாக்குறேன். அதா பஷ்யந்தி சூரையா. அப்படி ஆச்சாரிய சமாதி பதரியில இருக்கு. அப்படி ஒரு நாள் சாயங்காலம் என்ன ஆச்சு, இப்படி பிரசாந்தமா அப்படி இருந்த சமயத்துல இன்னும் பதரி வரைக்கும் போய் சேரல. நடுவில் ஆந்துவேன். கொஞ்சம் ஒரு சின்ன மலை, ஒரு சின்ன இது மேல ஹில் ஆஃப் போல் இருக்கிற அது இதுல ஒரு சுவாமி சாது அழகா விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய வெள்ள முடியோட ருத்ராட்ச மாலையோட அப்படி அங்க தர்ஷனம் கிடைச்சது. அப்புறம் ஆச்சாரியருக்கு தெரிஞ்சு போச்சு யார் இதனை. பரம குரு, குருவுடைய குரு கௌடபாதரே தர்ஷனம் கொடுத்தாரு. இவ்வளவு நாள் அந்த மாண்டுக்கியத்தினை பத்தி விசாரணை பண்ணி 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 இப்ப இவருடைய வாழ்க்கையும் முடிகிற சமயமானதுனால சங்கரன் அனுகிரகம் பண்ணி ஒரு வாட்டி அப்படி காட்சி கொடுத்தாரு. அந்த சமயத்துல பத்மபாதருடைய ஆக்யம் அவரும் பார்க்க முடிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரம் மௌனமாக ஆச்சாரியர் ஏந்து நிந்திச்சு நமஸ்காரம் பண்ணாரு, சாஷ்டாங்கம் பத்மபாதரை பண்ணாரு. கொஞ்ச நேரம் மௌனமா அப்படி இருக்கா. ஆனா மௌனமத்திலேயே அவ கௌடபாதருக்கு சங்கரருக்கு நடுவில் என்ன பேசியிருக்காங்கன்னு பத்மபாதருக்கு அது தெரியல. ரூபம் பார்த்தான். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் அந்த கௌடபாதர் மேல சில ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு, தனியா ஒரு தியான ஸ்லோகங்களை. அதுக்கப்புறம் அங்கிருந்து கேதாரம் நடுவில் பதரிக்கு வந்தாச்சு. கேதாரம் என்ன முடிவு அங்கதான். அந்த கேதாரத்துல கேதாரேஸ்வரர் பிரம்மபராத்பர பூர்ணமேஸ்வர இப்ப சார்தாம் யாத்திரை எல்லாம் ஓப்பன் ஆகி ஒரே கூட்டமா இருக்குதாமா. கேதாரேஸ்வரத்துல அங்க தட்சிணாமூர்த்தி வர்ணமாலா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இந்த மேதா தட்சிணாமூர்த்தி అనేది எங்கிருந்து வந்துச்சு, அது எங்க அது குறிப்பா அப்படி சொல்லப்பட்டதுன்னா நம்ம ஆணைக்கட்டில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தி. அதுக்கு சோர்ஸ் இந்த தட்சிணாமூர்த்தி வர்ணமாலா ஸ்தோத்திரம் பாடியிருக்காரு சங்கரர். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறார் கேதாரத்தில். அங்க பூஜை செய்யற பூஜாரி ஆச்சாரியர்கிட்ட நான் இத்தனை வருஷமா இங்க சுவாமி கேதாரேஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹிருதயத்துல ஒரு பயம் இருக்கு, நான் ஒழுங்கா பண்றேனா இல்லையா, ஒழுங்கா பண்றேனா இல்லையான்னு. பொதுவாவே நமக்கு எந்த கர்ம காண்ட பண்ணும்போது இது ஒண்ணு இருக்கும். சகஜமா எல்லாரும் போல கேட்டா, அப்போ சங்கரர் சிவ க்ஷமாபராதனா ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தாரு. அவர் சிவ க்ஷமாபராதனா ஸ்தோத்திரம், சிவாபராத க்ஷமாபணம், சிவ செய்யற அபராதத்தின்னு க்ஷமிக்கணும்னு சொல்ற ஸ்தோத்திரம். அது தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் முக்கியமான சிஷ்யால் எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் சுதன்வ ராஜாவும் நடுவில் எங்கோ திரும்பி சேர்ந்துட்டான் இவங்களுக்கு கூட. கடைசியாக
ஆச்சாரியர் கூட இவங்களுக்கு சில உபதேசம், இவங்க கேள்வி கேட்கறது எல்லாம் நடக்கிறது. அப்போ இந்த బదరీ బదరీ ఆశ్రమத்தில் பீட்டமும் இது செய்யப்பட்டது. பதரி தாமத். அதுக்கப்புறம் கேதாரத்துல என்ன ஆச்சு? எல்லாம் என்ன சொல்றாருன்னு ஆச்சாரியர் ரொம்ப சுருக்கமா, எல்லாரும் ஞான நிஷ்டத்துக்கு முயற்சி பண்ணணும், அதுதான் கம்யமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சிகீர்ஷா நிவృత్తి ஏற்படணும். சிகீர்ஷான்னா இது அடையணும், அது செய்யணும், அது ஜிக்னாசா நிவృత్తి போகணும், ஜிஹாசா நிவృత్తి போகணும், பிரேப்சா நிவృత్తి போகணும். அப்படின்னா டிசைர் ஃபார் ஆக்ஷன், டிசைர் டு நோ, டிசைர் டு ரிமூவ், டிசைர் டு எட்டெயின், அது கூட இருக்கா கூட நமக்கு ஞானத்துக்கு வந்து நிஷ்டை வந்துச்சுன்னா. இப்படி எல்லாம் உபதேசம் பண்றாரு. 4 முக்கியமான சிஷ்யர்கள் வந்து 4 முக்கியமான மட்டங்களுக்கு அதிபதிகளுக்கா நீங்க போய் இருந்து 4 மூலையில பாரத தேசம் பரத வருஷத்துடைய எல்லா மக்களுக்கு சாந்தி சௌக்கியங்கள் கிடைக்கிற போல் ஞான கர்ம உபாசனா ஞான விஷயங்கள் எல்லாம் அவங்க போதனை செய்யும் போல் அந்த மையமா இருக்கணும் 4 பீட்டங்கள்னு சொல்லி அதுல வந்து 4 மட்டங்கள். ஸோ அதுல நார்த் சைடு வந்து தோட்டகாச்சாரியர்னு, சவுத் சைடு வந்து சுரேஸ்வராச்சாரியர்னு தட்சிணத்துல, அதுக்கப்புறம் பத்மபாதாச்சாரியர் ஈஸ்ட் சைடு, அஸ்தாமலகர் வந்து வெஸ்ட் சைடுன்னா இந்த 4 மட்டங்கள் இருக்குல்ல, துவாரகா, கோவர்தன பூரி, துவாரகா பூரி, அப்புறம் பதரிகாசிரமத்துல வந்து பதரி ஜோதிர் மட்டம் அண்ட் சூரிய. இப்படி எல்லாருக்கு ஆச்சாரியரே இருக்கும்போதே சொல்லி, அப்படின்னு அர்த்தம், நீங்க யாரும் இனிமே என்னை ஒட்டி இங்க இருக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அந்த கேதார கஷேத்திரத்தில் மந்தாகினி நதி கரையில் ஆச்சாரியருக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த தோட்டக்காச்சாரியர் ஏதுனா இது பாடுறார். கருணா வருணா எல்லாம் பாடியிருக்காங்க. இதுல ஜஸ்ட் ஞாபகம், கருணா வருணாலய பாலய மாம் அவசாகர துக்க விதூன ஹிருதம் ரச்சயாகில தர்ஷன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம். இப்படி எல்லாம் பாடி எல்லாரும் இமோஷனல் ஆகுறாங்க. இனிமே ஆச்சாரியர் வந்து எதுவுமே கிளம்பி போய் எதுவுமே செய்யற சங்கல்பம் இல்லாத போல் இருக்கு. அதனால எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி இப்படி உள்ள எல்லாருக்கும் ஆச்சாரன்னு தெரிஞ்சு போகணும்னு கஷ்டம் தானே. சித்சுக்கனை வந்து நமஸ்காரம் பண்ணா ஏந்துக்கிறதே இல்லை, அப்படியே கத்திட்டு நமஸ்காரம் பண்ணி அப்படியே இருந்தா. ஆச்சாரியர் வந்து கொஞ்ச நேரம் புத்திஷ்டா ஏந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார். அப்போ சித்சுகன் சொல்றான், ஓ பிரபு குருவே, நீங்க வந்து 100 வருஷம் வாழணும். ஓகே, 100 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த வேதங்கள் சொன்ன போல், வேதங்கள் அப்படிதான் சதாயுஷ்மான் பவானி சொல்லி தானே வேதங்கள்ல ஆசீர்வச்சனம் பண்றது. இருந்து லோகத்தில் எங்கள் எல்லாம் ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சங்கரர் வந்து ஒரு கேள்வி எல்லாம் அப்படி பாக்குறாரு. சங்கரர் என்னன்னா கேக்குறாரு, சித்சுகா நீ இப்படி கேட்கலாமா, நீயா இப்படி பேசுற, இவ்வளவு நாள் இந்த உபனிஷத்துகள் இதெல்லாத்துடைய ஞானம் விஷயம் எல்லாம் கேட்டுட்டு நீ வந்து ஞான உனக்கு யூ ஆர் கிஃப்டட் பை த நாலேஜ், உனக்கு ஞானம் கிடைச்சது, அப்படி எப்படி ஸ்ருதி ஞானம் இருந்து நீ இப்படி சொல்லலாமான்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் டைம் எங்க இருக்கு, நீ 100 வருஷம் வாழ டைம் எங்க இருக்கு, நமக்குன்னு சேர்த்துக்கிறாரு, நமக்கு டைம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த நமக்கன்னு இது வந்து ப்ளூரலா அவனை பத்தியும் சொல்றாரா எல்லாரும் பத்தி சொல்லி, அப்புறம்
நானும் காலத்துக்கு அப்பாற்பட்டவனும். न मृत्युर्न शङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः. இதெல்லாம் இதுக்கு ஒரு காலம் எங்க இருக்கு? ஐ எம் பியாண்ட் த டைம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. ராஜா சுதன்வா கேக்குறான், ஓ குரு பிரபு, நீங்க விஸ்ராந்தி எடுத்துக்கணும். சங்கரா விஸ்ராந்தி சரீரத்துக்கு இல்ல, மனசுக்கு இல்ல, ஆத்மல நிஷ்டனா இருக்கிறது விஸ்ராந்தி அப்படின்னு சொல்லி, the real rest is resting in the ஆத்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்றாரு, இனிமே எந்த ஒரு கர்ம செய்யணுமனே ஒரு ஆசையும் எனக்குள்ள இல்லை. நான் பூர்ணமா அதுல இருந்து விடுதலை இருக்கேன். ஐ எம் கம்ப்ளீட்லி டிஸ்பேஷன், டிசப்பியர்ட். ஆக்ஷன் செய்யணுமனே எண்ணம் இல்லைன்னு சொல்றாருன்னா இனிமே எல்லாரும் தெரியும், புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா சித்சுகர் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அவனுக்குதான் ரொம்ப நீ பிரபு, நீங்க எங்க இருக்க போறீங்க? இல்ல எங்களை எல்லாரும் அங்க போ இங்க போற மாதிரி அனுப்பி போல இருக்கு, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, இனிமே யாத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க எங்க இருக்க போறீங்க? வேர் டு யூ லிவ்? அப்போ சொல்றாரு திரும்ப ப்ளூரல் வச்ச, we live in your hearts அந்த, நாங்க உங்களோட ஹிருதயத்துல. அப்படின்னா எல்லாரும் அவங்க ஹிருதயத்திலும் அவங்க எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஹிருதயம் ஒரே ஆத்மா. சிஷ்யாள் புரிஞ்சுக்குவான், உங்களோட ஹிருதயத்துல தங்கர இருப்பேன் சொல்லிட்டு மறுபடியும் அந்த நிர்வாண மஞ்சரியில சொன்ன அந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் சொல்றாரு. என்ன சொன்ன இப்போ, ஏதா காஷவத் சர்வகம், நான் சர்வ எல்லா இடத்துலும் இருக்கும்போது எங்க இருக்கேன்னு கேட்கிறேன், எங்க இருக்க போறீங்கன்னு அப்படின்னு கடைசியாக அந்த விஷயம் பத்தி சொல்லி, நான் சர்வத்திர வியாபிச்சிருக்கிற சர்வ வியாபி ஆத்மானே பாவத்தனே சிஷ்யாளுக்கு ஞாபகப்படுத்திட்டு ஆச்சாரிய சங்கரர் அப்படியே மௌனத்துல இருந்து நிரந்தர சமாதி, தேகம் இருக்கணும் போகணும் அனேதில்லை, அது வரும் போச்சு, அது இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிர்வாண ஸ்திதி துரிய விஸ்ராந்தின்னு சொல்றது. துரியம்னா விஸ்ராந்தி, ஆத்மா. ஸ்வர்க்கத்துல சாந்தி இல்லை, ஏலோகத்திலும் சாந்தி இல்லை. ஆத்மன் தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மா நான் அன்னைக்கு ஞாபகம் வச்சுதான் சாந்தி. அப்படி ஆச்சாரியருடைய இந்த திவ்ய அவதாரம் ஒரு நாள் நம்ம ரசிச்சு கேட்டோம் ஆச்சாரியோட அனுகிரகத்தினால. இது முடிஞ்ச கதை இல்லை, ஏன்னா ஆத்மா எப்பவுமே இருக்கு. அப்புறம் எத்தனை சங்கராச்சாரியர்கள் வந்தாங்க, எத்தனை அந்த ஞான கங்கை பிரவகிச்சுட்டே இருக்கும். எப்படி உங்களை போல இருக்கிற முமுட்சர்கள் அதெல்லாம் விரும்பிட்டு இப்படிப்பட்ட வியாசபீட்டத்துல இருந்து யாரோ ஒரு ஆச்சாரியர் அதை பேசும்போது பிரவகிச்சுட்டே இருக்கும். இந்த ஞான கங்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம அப்படி இருக்கிறதே அது பிரவகிச்சுட்டு இருக்கு, எல்லாரும் கிடைக்கிறது எல்லா பக்கம் போறது. இதுதான் வாழ்க்கையுடைய கம்யம். அதனால எது செய்யணுமோ அது செஞ்சிட்டு இருக்கிறோம், எது அடையணுமோ அது அடைஞ்சிட்டோம் அப்படின்னு இந்த வாய்ப்பு கொடுத்த நமக்கு பரமேஸ்வரனுக்கு குரு பரம்பரைக்கு வணங்கி இந்த சங்கராச்சாரிய சரித்திரை முடிவு செய்யறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.
हरि ओम हरि ओम तत्सत्